வெல்கம் பேக் டு பானு த எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்? சாம்பார் பொடி. அரைச்சி விட்ட சாம்பாருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வறுத்து அரைப்போம் இல்லையா, அந்த சாம்பார் பொடியை நம்ம ரெடியாக பண்ணி வச்சுக்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய கப்பில் கொத்தமல்லி வரை, அதை விட பாதி அளவில் இருக்கிற சின்ன கப்பில் கடலைப்பருப்பு, ஒரு 60 மிளகா காம்பாஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்க்க கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணி வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சாம்பார் பொடியை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு இழுப்பச்சட்டியில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொத்தமல்லி விரைய வறுத்துக்கலாம். அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். சின்னதாக வச்சுட்டு மெதுவாக வறுத்தோம்னாக்கா 2 to 3 மினிட்ஸில் நல்லா வறுபட்டு கொஞ்சம் படப்படன்னு சத்தம் வந்துட்டு நல்லா வறுபடும். அது வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுக்கணும். இந்த பாருங்கள், அதோடது ஒரு மாதிரி கலரும் மாறி நல்லா வறுபட்டுருக்கு. அது மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஒரு பேசினில் போட்டுக்கலாம். அது ஆறினதுக்கப்புறம் தான் பொடி அரைக்க முடியும். அதனால் அதுக்கடுத்து அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பை அதே மாதிரி சின்னதாக வச்சு நல்லா செவக்க வறுக்கணும். அது முடிகிற தருவாயில் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் பெருங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம சாம்பார் பண்ணுற டயத்தில் இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அது அந்த பச்சை வாசனை போக ஒரு வறுத்துட்டு நம்ம அந்த பேசினில் கொட்டிக்கலாம். இப்போ அந்த மிளகா வத்தலை நம்ம வறுத்துக்கலாம். லேசாக அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். அது ஓரளவுக்கு வறுபடும் போதே நம்ம கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொதுவாக சாம்பார் போடும்போது குழந்தைங்க பொறுக்கி வச்சுருவாங்க, வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொடியோடு அரைச்சிக்கிட்டாக்க நமக்கு தெரியாமையே அந்த கருவேப்பிலை நமக்கு உடம்புக்கு சேர்ந்துடும். கருவேப்பிலையில் அயன் மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. முடிக்கு நல்லது, தோலுக்கு நல்லது. அதனால் அந்த மாதிரி நம்ம தெரியாமல் பொடியில் சேர்த்துடலாம். இது மாதிரி சேர்த்துட்டு அது அந்த பச்சையாக இருக்கிறது கொஞ்சம் கலர் மாறும். அது தவிர அந்த ஈரப்பதம் போய் மொறுமொறுன்னு ஆகிடும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். தனியாகவும் வறுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். தனியாக மிளகாவை எடுத்ததுக்கப்புறம் கூட வறுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா பொருளும் வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பேசினில் போட்டுட்டு வரோம் இல்லையா, அதுகளை கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆறினதுக்கப்புறம் அரைக்கணும். இப்போ இந்த மாதிரி ஆறிடுச்சு. இதை நான் இந்த பெரிய ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சாச்சு. நைஸாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே அரைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிருக்கேன். இந்த பொடியை நீங்கள் சாம்பாருக்கு பண்ணும்போது ஒரு வாட்டி வறுத்து அரைக்கிறதுக்கு பதிலாக இந்த பொடியில் 5 ஸ்பூன் அந்த மாதிரி அந்த ஸ்பூன் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டு அரைச்சிக்கிட்டால் போதும்.
இது 60 மிளகா போட்டிருக்கறனால 5 to 6 டைம்ஸ் அரைக்கிறதுக்கு நமக்கு வந்துடும். அது தவிர இந்த பொடியை நம்ம காய் பண்ணும்போது உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் மாதிரியான வதக்கிற காய் பண்ணும்போது அதுக்கு போட்டுக்கலாம், சுண்டலுக்கு போட்டுக்கலாம். இது வெத்த குழம்பு பண்ணும்போது 1 ஸ்பூன் சேர்த்தா வாசனையாக இருக்கும். ரசம் பண்ணும்போது 1 ஸ்பூன் இதை கடைசியில் சேர்த்தா வாசனையாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.